கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் குறைவுபடாதபடிக்கு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா? அவரை நாடுகிறோமா? அவருடைய வார்த்தைகளை தேடுகிறோமா? ஆலயத்திலே கர்த்தரை தேடுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை குறைவுகள் வருகிறது என்றால் இன்னும் கர்த்தரை நாம் அதிகமாய் தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்ற வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுகிறோம் என்றால் அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, அவரை தேடும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானித்து நம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்திலே நாம் காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் அதிகமாய் தேடுகிறோமா? அல்லது கர்த்தரை தேடாதபடிக்கு வாழ்கிறோமா? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் தேடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிரியமாய் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே தியானித்து தேடுவோம். துதித்து கர்த்தரை தேடுவோம். உபாசம் இருந்து கர்த்தரை தேடுவோம். ஜெபத்திலே காத்திருந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய குடும்பத்தில் எந்த நன்மைகளும் குறைவுபடாதபடிக்கு தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவனே ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் வியாபாரங்களையும் ஆசீர்வதித்து பெருகு பண்ணுவீராக. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே, பராமரித்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, நன்மைகளினால் நிரப்புங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புதுபலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருங்க. சத்துரு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமைகளும் கொண்டு வராதபடிக்கு வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வறுமையாக்குகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.